Hello students, welcome to my channel Dr. Sudhakar's Tutor Tube. இன்னைக்கு நாம காஸ்ட் அக்கவுண்டிங் சப்ஜெக்ட்ல மார்ஜினல் காஸ்ட் அப்படின்ற யூனிட்டை பத்தி தான் பார்க்க போறோம். அதுல பிரேக் ஈவன் பாயிண்ட் சம்ஸை இப்போ நாம சால்வ் பண்ண போறோம். பிரேக் ஈவன் பாயிண்ட்ல ரெண்டு ஃபார்முலா இருக்கு. ஒன்னு இன் டர்ம்ஸ் ஆஃப் ருபீஸ், இன்னொன்னு இன் டர்ம்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்ட்டு ரெண்டு ஃபார்முலா இருக்கு. அந்த ரெண்டு ஃபார்முலாவும் பேஸ் பண்ண சம்ஸை தான் இப்போ நம்ம சால்வ் பண்ண போறோம். வாங்க சம் பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் சம் என்னன்னு பாத்தீங்கன்னா கால்குலேட் பிஇபி இன் ருபீஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஇபினா என்னன்னு பாத்தீங்கன்னா there is no profit, there is no loss அப்படின்றது தான் பிஇபின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான தியரிட்டிக்கல் மீனிங், இதுக்கான ஃபார்முலா இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னா நான் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் அதை நான் போட்டிருக்கேன். ஸோ மறக்காம அந்த வீடியோவை பார்த்துட்டு சம் பார்க்கணும். சேல்ஸ் 6 lakh, ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் 1,50,000, வேரியபிள் காஸ்ட். இந்த வேரியபிள் காஸ்ட்டை நல்லா பாருங்க. வேரியபிள் காஸ்ட்டையே எந்தெந்த இடத்துலலாம் வேரியபிள் காஸ்ட் ஆயிருக்கு அப்படின்றத தனித்தனியாக பிரிச்சிருக்கான். ஸோ வேரியபிள் காஸ்ட் ஹெட்டு கீழே தனியாக 3 ஹெட்ஸ் வந்திருக்கு. டைரக்ட் மெட்டீரியல் ஒரு 2 லட்சம், டைரக்ட் லேபர் 80,000, அதர் வேரியபிள் ஓவர் ஹெட் 1,20,000. ஸோ இது எல்லாத்தையுமே கூட்டினீங்கன்னா 4 lakh வரும். அந்த 4 lakhமே இந்த வேரியபிள் காஸ்ட் கீழே தான் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. சேல்ஸ்க்கு அமௌண்ட் தனியாக இருக்கு, ஃபிக்ஸட் காஸ்ட்டுக்கு அமௌண்ட் தனியாக இருக்கு. ஆனால் வேரியபிள் காஸ்ட்டுக்கு மட்டும் அதுக்கு கீழே ஒரு 3 ஹெட் தனியாக வருது. அப்போ வேரியபிள் காஸ்டோட அமௌண்ட் என்னதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த காம்பினேஷன் ஆஃப் ஆல் திஸ் 3 ஹெட்ஸ், இந்த மூணுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி வரக்கூடிய அமௌண்ட் தான் வேரியபிள் காஸ்ட்டுக்கான அமௌண்ட். ஸோ இப்போ கொஸ்டின் பார்த்தாச்சு. பிஇபி இன் ருபீஸோடைய ஃபார்முலா என்ன அப்படின்றத பார்த்துடலாம். பிஇபி இன் ருபீஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. நமக்கு இங்கே ஆல்ரெடி ஃபிக்ஸட் காஸ்ட்டுக்கான இன்ஃபர்மேஷன் அவைலபிளாக இருக்கு. ஃபிக்ஸட் காஸ்டோட இன்ஃபர்மேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,50,000. இது நோன் இன்ஃபர்மேஷன். அன்னோன் இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிவி ரேஷியோ. பிவி ரேஷியோ கண்டுபிடிக்கிறது நம்ம போன வீடியோவிலே பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிவி ரேஷியோ எப்படி கால்குலேட் பண்ணணுன்றது தெரியும். இப்போ நம்ம ஒர்க்கிங் நோட்டை வச்சு பிவி ரேஷியோ எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே நமக்கு சேல்ஸ் இருக்கு. ஸோ ஒர்க்கிங் நோட் இங்கே கொடுத்துருக்கேன் ருபீஸ்க்கு. சேல்ஸோடைய அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 lakh. அந்த 6 lakh நான் இங்கே போட்டுக்கிறேன். அடுத்து வேரியபிள் காஸ்ட்டை மைனஸ் பண்ணணும். வேரியபிள் காஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி த காம்பினேஷன் ஆஃப் these 3 ஐட்டம்ஸ். ஸோ இது 2,80,000, 1,20,000 இது மூணுத்தையுமே ஆட் பண்ணி வரக்கூடிய அமௌண்ட்டை தான் நாம அங்கே வேரியபிள் காஸ்ட்டாக சேர்க்கணும். ஸோ நான் இங்கே சிங்க்ரனைஸ் பண்ணி எழுதிக்கிறேன். 2 lakhs ப்ளஸ் 80,000 ப்ளஸ் 1,20,000 அப்படின்றத நான் இங்கே போட்டுக்கிட்டேன். ஸோ இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு வரக்கூடிய அமௌண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 lakh, மைனஸ் பண்ணால் உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் 2 lakh. இப்போ நமக்கு இதன் மூலமா என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் கிடைச்சிருக்கு. பிவி ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான முக்கியமான 2 விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷனும் சேல்ஸும். ஸோ இதை வச்சு இப்போ நம்ம பிவி ரேஷியோஸ் சார்ட் அவுட் பண்ணிடலாம். தேர்ஃபோர் பிவி ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ் இன்டூ 100. கான்ட்ரிபியூஷன் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 lakh டிவைடட் பை சேல்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 lakh. ஸோ இப்போ இந்த ஜீரோஸ்லாம் நம்ம கேன்சல் பண்ணி சார்ட் அவுட் பண்ணோன்னா இங்கே உங்களுக்கு வேல்யூ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 0.333 அப்படின்னு போயிட்டே இருக்கும். அதை இன்டூவால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி 33.333 அப்படின்னு போகும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய 3 டிஜிட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இட் வில் பி 33.333. அப்போ இந்த இடத்துல பிவி ரேஷியோடைய அமௌண்ட் என்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33.333%. இது உங்கள் கால்குலேட்டரில் நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஆன்சர் ₹4,50,000 அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இப்போ கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். கால்குலேட் பிஇபி இன் யூனிட்ஸ். ஸோ இதுக்கான கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் 24, ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் ₹1,20,000, செல்லிங் ப்ரைஸ் பர் யூனிட் ₹36. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியுது யூனிட்ஸ் வச்சு சம் கேட்டாலே மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லா கொஷினுமே பர் யூனிட்ல தான் வந்துடும் எக்ஸப்ட் ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ். ஏன்னா இன் ருபீஸ்லையும் சரி இப்போ நம்ம போட போகிற இன் யூனிட்ஸ்லையும் சரி நமக்கு காமனாக வரக்கூடியது ஃபிக்ஸட் காஸ்ட். இது எப்போவுமே அமௌண்ட்டில் தான் இருக்கும். மற்றதெல்லாம் உங்களுக்கு பர் யூனிட்ல தான் இருக்கும். இப்போ இதுக்கான ஃபார்முலா பார்த்துடலாம். பிஇபி இன் யூனிட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட். ஸோ பிஇபியோடைய இன் யூனிட்ஸோடைய ஃபார்முலா இதுதான். இப்போ இதை சார்ட் அவுட் பண்ணலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ்னாலும் சரி ஃபிக்ஸட் காஸ்ட்னாலும் சரி ஒன்று தான். அதோடைய அமௌண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1,20,000. இது நமக்கு நோன் இன்ஃபர்மேஷன்.
சம்லேயே கொடுத்துட்டான். இப்போ அன்னோன் இன்ஃபர்மேஷனான கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் இதே வந்து நமக்கு டைரெக்டாக கொடுக்கல. ஸோ கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட்டை நம்ம இப்போ கால்குலேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நான் ஆல்ரெடி இங்கே ஒரு ஒர்க்கிங் போட்டு வச்சிருக்கேன். ஸோ இப்போ இன் யூனிட்ஸில் இருக்கக்கூடியதை சால்வ் பண்ணலாம். சேல்ஸ் இஸ் ஜஸ்ட் நத்திங் பட் செல்லிங் ப்ரைஸ் பர் யூனிட். இது எவ்வளோ கொடுத்துருக்கான்னா 36 கொடுத்துருக்கான் இல்லையா? ஸோ 36 இங்கே நான் போட்டுக்கிறேன். அதே மாதிரி அடுத்ததான் நமக்கு வேரியபிள் காஸ்ட் தேவை. அது இங்கே 24னு கொடுத்துருக்கான். சேல்ஸ்ல இருந்து வேரியபிள் காஸ்ட் இந்த 24 ரூபாய் நான் மைனஸ் பண்ணனா அப்போ எனக்கு வரக்கூடியது பேலன்ஸு 12 ரூபாய். கான்ட்ரிபியூஷனுடைய ஆன்சர் வந்து 12 ரூபாய். நமக்கும் அதானே தேவை, கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் தான் நமக்கு தேவை. ஸோ அதனால கான்ட்ரிபியூஷன் 12 ரூபாவை நான் இங்கே எடுத்து போட்டுக்கிறேன். இப்போ நான் இதை டிவிசிபிள் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா 10,000 வரும். இதை ருப்பீஸ்ன்னு மென்ஷன் பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம சம்மே யூனிட்ஸ்க்காக தான் போடுறோம். அப்போ நம்ம கண்டுபிடிக்கிற இந்த 10,000 அப்படின்றது எண்ணிக்கை, குவான்டிட்டி, which is just nothing but units. ஸோ 10,000 யூனிட்ஸ். இது இதோடய முடிச்சுக்கலாம். சப்போஸ் இதில் பிஇபி சேல்ஸ் அப்படின்னு அடிஷ்னலாக உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருந்தான், ஃபைண்ட் அவுட் பிஇபி சேல்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தானா அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். பிஇபி சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு, நீங்கள் இப்போ கண்டுபிடிச்சிருக்கீங்க இல்லையா பிஇபி யூனிட்ஸோடைய வேல்யூ, அந்த 10,000த்தையும் செல்லிங் ப்ரைஸ் இருக்கு இல்லையா 36 ரூபாய், அதையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வரக்கூடிய அந்த 3,60,000 ரூபாய் தான் உங்களுக்கு பிஇபி சேல்ஸ். அதுக்கு தனியாக ஃபார்முலாலாம் கிடையாது. எதை பற்றி கேட்டிருக்கான்? பிஇபியை பற்றியும் சேல்ஸை பற்றியும் கேட்டிருக்கான். நம்ம இப்போ பிஇபி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 10,000 கண்டுபிடிச்சிருக்கோம். சேல்ஸ்க்கு ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் தான், அது 36 ரூபாய். இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய அந்த 3,60,000 ரூபாய் தான் பிஇபி சேல்ஸ்க்கான ஆன்சர். ஸோ இதில் நாம 2 ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். பிஇபியோடைய இன் ருபீஸோடைய வேல்யூவையும் இன் யூனிட்ஸோட வேல்யூவையும் நாம இப்போ சால்வ் பண்ணியிருக்கோம். இந்த சம்மில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் நான் இதை சால்வ் பண்ணுறேன். சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.